பலஸ்தீனம் என்ற ஒரு நாடே இல்லை என்று கூறிய இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெட்டன்யாஹுக்கு தலையிலே ஒரு கொட்டு வைக்கும் அளவுக்கு ஐக்கிய நாடுகள் சபை டூ ஸ்டேட் சொல்யூஷன், அதாவது இஸ்ரேல் பலஸ்தீன் என்று இருவேறு நாடுகள் அந்த தேசத்தில் இருக்கின்றன என்பதை அங்கீகரிக்கும் விதமாக மீண்டும் ஒரு முறை ஐக்கிய நாடுகள் சபையின் பொதுச்சபை கூட்டத்திலே அதற்கான ரெசல்யூஷன் ஒன்றை நிறைவேற்றியுள்ளது. இந்த பரிந்துரையானது எதிர்வரும் செப்டம்பர் 22 ஐக்கிய நாடுகள் சபையின் பாதுகாப்பு சபை மற்றும் பொதுச்சபை கூட்டத்தில் பங்கு பெறவுள்ள உலக தலைவர்களுக்கு சமர்ப்பிக்கப்பட உள்ளது. இது தொடர்பாக ஏனைய நாடுகளின் நிலைப்பாடுகள் என்ன, இந்த டூ ஸ்டேட் சொல்யூஷனின் கடந்த கால வரலாறு என்ன என்பதை இந்த பகுதியிலே விரிவாக பார்ப்போம். வணக்கம், நான் உங்கள் சஜன் ராஜ். கடந்த செப்டம்பர் 13, 2025 ஐக்கிய நாடுகள் சபையின் பொதுச்சபை கூட்டத்தில் உலக நாடுகளின் தூதுவர்களும் அவர்களுடைய ரெப்ரசன்டேட்டிவ்ஸும் பங்கு பெற்றிருந்தார்கள். இந்த கூட்டத்திலே இஸ்ரேல் பலஸ்தீன் என்று அழைக்கப்படுகின்ற இரு நாடுகளுக்குரிய டூ ஸ்டேட் சொல்யூஷன், அதாவது 1967 ஆண்டு வரையப்பட்ட எல்லை கோடுகளின் அடிப்படையில் ஒரு டூ ஸ்டேட் சொல்யூஷனை அங்கீகரிக்கும் விதமாக ஒரு ரெசல்யூஷன் ஒன்றை சமர்ப்பித்திருந்தது பிரான்ஸ் மற்றும் சவுதி அரேபியாவின் அனுசரணையோடு. இந்த ரெசல்யூஷன் ஆனது 142 நாடுகள் ஆதரவாகவும் 10 நாடுகள் எதிர்ப்பாகவும் 12 நாடுகள் வாக்களிப்பில் பங்கு பெற்றாமலும் நிறைவடைந்திருந்தது. இந்த ஆதரித்த 142 நாடுகளில் பிரதானமாக அனைத்து ஐரோப்பிய நாடுகளும், குறிப்பாக இந்தியா உட்பட அனைத்து நாடுகள், அதாவது 142 நாடுகள் இதற்கு ஆதரவை தெரிவித்திருந்தன. இதை எதிர்த்த நாடுகளில் பிரதானமான நாடு அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல். உங்களுக்கு தெரியும், இஸ்ரேல் இது எதிர்ப்பதற்கான எல்லா வகையான காரணங்களும் இருக்கிறது. ஆனால் இதை அமெரிக்கா எதிர்ப்பது தான் இப்பொழுது வேடிக்கையாக இருக்கிறது. ஏனென்றால் 1993 ஆண்டு அப்போதைய அமெரிக்க ஜனாதிபதியாக இருந்த பில் கிளின்டன் தலைமையில் ஆஸ்லோ அக்கோர்ட்ஸ், அதாவது நோர்வே தலைநகர் ஆஸ்லோவில் நடைபெற்ற ஒரு மாபெரும் கூட்டத்தொடரிலே இந்த டூ ஸ்டேட் சொல்யூஷனுக்கான தீர்வை பெற்றுக் கொள்ளும் அளவில் தான் யசீர் அரஃபாத்தும் அப்போது இஸ்ரேலிய பிரதமரும் ஒன்றிணைந்து கூட்டாக இதை அங்கீகரித்திருந்தார்கள் என்பது உலக வரலாறு. அப்படிப்பட்ட அமெரிக்காவே தற்பொழுது இதை எதிர்க்கிறது. அதற்கு எதிர்க்க சொல்லும் அமெரிக்காவின் காரணம்தான் இப்போது இருக்கும் இந்த பதற்றமான